மனைவி நகையை பிடுங்கிய கணவன். சண்முகம் பங்கஜம் தம்பதிகளுக்கு திருமணமாகி 3 வருடங்களுக்கு பின் பிறந்தவன் மாதவன். அவனுக்கு 2 வருடங்களுக்கு பின் தேவகி பிறந்தாள். தாயின் செல்லப்பிள்ளையாக மாதவன் வளர்ந்தான். காலம் சென்ற தனது தகப்பன போல் அவன் தோற்றத்தில் இருந்ததால் அவனுக்கு கேட்டதை வாங்கி கொடுத்தாள் பங்கஜம். மாதவன் 10 வயதாக மட்டும் பெருவிரலை சூப்பியவாறே தாயின் சேலையை பிடித்தபடி அவள் அருகே தூங்குவான். குளிப்பாட்டுவது, உணவு ஊட்டுவது, தாலாட்டு பாடி கதை சொல்லி தூங்க வைப்பது, பாடசாலைக்கு கூட்டி வருவது, இப்படி மாதவனை தன் அரவணைப்பில் வளர்த்தாள் தாய். வீட்டில் ஒருவரும் அவனை கண்டிக்கக்கூடாது. அவனும் தாய்க்கிரிய கோட்டுக்குள் வளர்ந்தான். அவனுக்கு நண்பர்கள் என்று ஒருவரும் இல்லை என்றே சொல்லலாம். சகோதரியோடு கூட அவன் அவ்வளவுக்கு நெருக்கமில்லை. பங்கஜம் சுபாவத்திலே கோபக்காரி, பிடிவாதக்காரி, தான் நினைத்ததையே சாதிப்பவள். எவர் சொல்வதையும் கேட்க மாட்டாள். காரணம், செல்வம் படைத்த என் பெற்றோருக்கு அவள் ஒரே மகள். அவளுக்கு கணவனாக வந்த சண்முகம் அமைதியானவன், அப்பாவி. மனைவியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். சண்முகத்துக்கு மகள் தேவதி மேல் தனி பிரியம். காரணம், அவள் பிறந்த 1 வருடத்துக்குள் சண்முகத்துக்கு மேனேஜராக வங்கியில் பதவி உயர்வு கிடைத்தது. அதுவும் அல்லாமல் தேவகி காலம் சென்ற தனது தாயைப் போல் தோற்றம் இருப்பது ஒரு காரணம். சண்முகம் குடும்பத்தில் பங்கஜம் தன் 2 பிள்ளைகளையும் வேறுபடுத்தி நடத்துவதால் எப்போதும் பிரச்சனைகள் இருந்தே வந்தது. மாதவனுக்கு நல்ல குடும்பத்தில் அமைதியான காயத்ரியை திருமணம் செய்து வைத்தார்கள். வீணை வாசிப்பதில் தாய் சாந்தம்மாள் போல் திறமையானவள். தாயின் தேக நலம் கெட்டதால் அவள் பாவித்த சரசு வீணையை சாந்தம்மாளின் வேண்டுகோளுக்கு இணங்க வாசிக்க தொடங்கினாள். காயத்ரிக்கு இசையை முறைப்படி சாந்தம்மாள் கற்றுக் கொடுத்தாள். 2 சகோதரிகளில் காயத்ரி மூத்தவள், பொறுமையானவள். தாய்க்கு தேக நலம் சீராக இல்லாததால் குடும்பத்தை நடத்துவது அவள் தலையில் விழுந்தது. தகப்பன் ஒரு குடிகாரன். அவரை குடிக்காமல் நிறுத்துவது அவளுக்கு ஒரு சவாலாக அமைந்து விட்டது. தினமும் நிம்மதிக்காக 1/2 மணி நேரமாவது தாய்க்கு அருகே அமர்ந்து வீணை வாசிப்பாள். மாதவனுக்கு பல திருமணங்கள் பேசி வந்தது. பெண் பார்க்க போனபோது பங்கஜம் கேட்ட கேள்விகளுக்கு பெண்கள் கொடுத்த பதில்கள் அவளுக்கு திருப்தியாக இருக்கவில்லை. இறுதியில் காயத்ரியின் அமைதியான பதில்களும் வீணை வாசிப்பும் அவளை தன் மருமகளாக வர பொருத்தமானவள் என பங்கஜம் தீர்மானித்தாள். திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சென்றபோது காயத்ரி விரும்பி எடுத்து சென்ற ஒரு பொருள் தாயின் கட்டளைப்படி வீணை ஒன்று மட்டுமே. மகள், உன் மனதில் கவலைகள் மறக்க தினமும் சில நேரம் வீணை வாசிக்க மட்டும் தவறாதே என்று சாந்தம்மாள் மகளுக்கு சொல்லி அனுப்பினாள். மாதவனும் காயத்ரியும் தனி கொடுத்தன போவதை பங்கஜம் விரும்பவில்லை. எங்கே தன் செல்ல மகன் தன்னை விட்டு விலகி போய்விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. சண்முகம் எவ்வளவோ சொல்லியும் அவள் சம்மதிக்கவில்லை. திருமணமாகிய வந்த புதிதில் காயத்ரிக்கு மாமியாரின் சுயரூபம் தெரியவில்லை. மாதவனோடு காயத்ரி நெருங்கி பழகுவதை பங்கஜம் விரும்பவில்லை. எங்கே தன் மேல் தன் மகனுக்கு அன்பு குறைந்து விடுமோ என்ற பயம் பங்கஜத்துக்கு. தன் வெறுப்பை படிப்படியாக காயத்ரி மேல் காட்டத் தொடங்கினாள். முழு சமையல் வேலைகள், வீட்டு வேலைகள் யாவற்றையும் காயத்ரி மேல் போட்டாள். எதற்கு எடுத்தாலும் காயத்ரி சென்ற வேலைகளில் குறை கண்டுபிடித்தாள். கை நீட்டி மருமகளை அடிக்காதது ஒன்று மட்டுமே. காயத்ரி பிறந்த வீட்டுக்கு போவதை எதிர்த்தாள். மருமகளை ஒரு அடிமையாகவே பங்கஜம் நடத்தினாள். சண்முகம் எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்க மறுத்தாள். மாதவன் ஒரு நாளாவது மனைவியின் சரசு வீணை வாசிப்பதை கேட்டு ரசித்ததில்லை. அவனுக்கும் இசைக்கும் வெகு தூரம். தினமும் தாய் சொன்னபடி காயத்ரி வீணை வாசிப்பாள். வீட்டுக்கு வந்தவர்கள் காயத்ரியின் வீணை வாசிப்பை கேட்டு பாராட்டினார்கள். தன் மகள் தேவகையால் சாதிக்க முடியாததை தன் மருமகள் செய்து பலரின் பாராட்டை பெறுகிறாளே என்ற பொறாமை பங்கஜக்குள் படிப்படியாக வளரத் தொடங்கியது. தன் கணவனுக்கு காயத்ரி தனது மாமியாரின் போக்கை பற்றி
எவ்வளவோ சொல்லி அழுதாலும் அவன் தாய்க்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. தன் மகன் காயத்ரியோடு வெளியே பீச்சுக்கோ சினிமாவுக்கோ அல்லது ரெஸ்டாரண்ட்டுக்கோ போவதை பங்கஜம் விரும்பவில்லை. மாதவனின் தாயின் போக்கில் காயத்ரிக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் அவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. காயத்ரி தன் தாய்க்கு தன் மாமியாரின் போக்கை பற்றி எடுத்து சொன்னாள். மாமியாரின் குணம் தெரிந்திருந்தால் தான் அந்த குடும்பத்துக்குள் மருமகளாக போக சம்மதித்திருக்க மாட்டேமா என்று தாய்க்கு காயத்ரி சொன்னாள். எது நடந்தாலும் பொறுத்து நட. உன் மாமியார் உனக்கு தாயைப் போல. வீணை மட்டும் தினமும் உன் மன அமைதிக்கு வாசிக்க தவறாத. சரஸ்வதி உனக்கு தந்த கலை என்றால் சாந்தம்மாள். அன்று எதிர்பாராத விதமாக மனைவி காயத்ரிக்கு காஞ்சிபுர பட்டு சேலை ஒன்றை அவளது பிறந்த நாளைக்கு மாதவன் வாங்கி வந்தான். அதுவே வீட்டை போர்க்களமாக்கிற்று. ஏண்டா மாதவா, இந்த வீட்டில் உனக்கு உன் மனைவி வர முன்பு இருந்தே அம்மாவும் தங்கச்சி இருப்பது தெரியாதா? ஒரு சேலை மட்டும் வாங்கி வந்திருக்கிறாய். நீ செய்தது சரியா? பங்கஜம் கோபத்தோடு மகனை கேட்டாள். அம்மா, இன்று காயத்ரியின் பிறந்த நாள். அதுதான் மழுப்பினான் மாதவன். ஏன், எங்கள் இருவருக்கும் பிறந்தநாள் வருவதில்லையா? அதுவும் இவ்வளவு விலை உயர்ந்த சேலை பிறந்தநாள் பரிசாக வாங்க வேண்டுமா? இது முக்கியமா? மாமியும் நச்சரிப்பை கண்ட காயத்ரி மாதவன் வாங்கி வந்த சேலையை அவனிடமே திருப்பி கொடுத்து, அத்தான், எனக்கு இந்த சேலை வேண்டாம். என் பிறந்த நாளை நினைத்து வாங்கி வந்ததுக்கு நன்றி. மாமிக்கு நீங்கள் எனக்கு சேலை வாங்கி தந்தது பிடிக்கவில்லை. வீட்டில் இதனால் பிரச்சனைகள் வர வேண்டாம் என்றாள். மகனுக்கு எது சமைக்க வேண்டும் எது கூடாது என்று முடிவெடுப்பது பங்கஜம். திருமணமாகி 4 வருடங்களாகியும் காயத்ரிக்கு குழந்தை இல்லாதது. மேலும் மாமியார் மருமகள் உறவில் விரிசலை அதிகரித்ததை தவிர ஒற்றுமை உருவாக்கவில்லை. மாதவனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க பங்கஜம் சிந்தித்த போது சண்முகம் அதை முற்றாக எதிர்த்தான். பங்கஜம், உன் மருமகளோடு உன் போக்கை மாற்றிக்கொள். அவர்கள் உறவில் தலையிடாது என்று பலமுறை சண்முக சொல்லியும் அதை பங்கஜம் உதாசீனம் செய்தாள். அன்று அந்த சம்பவம் நடக்கும் என்று காயத்ரி எதிர்பார்க்கவில்லை. பங்கஜத்துக்கு அன்று கணவன் மேல் என்றுமில்லாத கோபம். காயத்ரியின் சமையலை குறை சொல்ல போய் சண்முகம் மருமகளை ஆதரித்து பேசியதே அக்கோபத்துக்கு முக்கிய காரணம். அச்சமயம் காயத்ரியின் வீணை ஒளி மேலும் பங்கஜத்தின் கோபத்தை உச்சக்கட்டத்துக்கு எடுத்து சென்றது. நேரா வீணை வாசிக்கும் காயத்ரியிடம் போனாள். போதும், நிறுத்து உன் வீணை வாசிப்பை. என்ன, வீணை கச்சேரி நடத்தப் போகிறாயா? இது யார் வீடு என்று நினைத்திருக்கிறாய்? இனி இந்த வீட்டில் உன் வீணை சத்தம் என் காதில் கேட்கக்கூடாது. இந்த வீணையை உன் அம்மாவிடம் கொண்டு போய் திருப்பி கொடுத்துவிடு. என் கட்டளையை மீறினால் இந்த வீணை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என்று தனது கோபத்தை காயத்ரி மேல் பொறித்து தள்ளிவிட்டு போய்விட்டாள் பங்கஜம். காயத்ரி மாமியாரின் கட்டளையை எதிர்பார்க்கவில்லை. அந்த வீட்டில் அவளுக்கு துணையாக இருந்த வீணையை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதையிட்டு காயத்ரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மாமியாரை எதிர்த்து அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீட்டில் வீணையின் நாதம் ஓய்ந்தது. வேலையால் வீடு திரும்பிய மாதவனிடம் நடந்ததை சொல்லி காயத்ரி அழுதாள். இங்கே பார் காயத்ரி, இந்த வீட்டில் என் அம்மா வைத்தது தான் சட்டம். அவளின் விருப்பத்துக்கு எதிராக இந்த வீட்டில் ஒன்றுமே நடக்காது. அவள் எதிர்த்து பேசவில்லை. நீ அவள் சொன்னபடி வீணையை கொண்டு போய் உன் அம்மாவிடம் கொடுத்துவிடு. உன் வீணை இசையை ரசிக்க இந்த வீட்டில் ஒருவரே இல்லை என்றான் மாதவன். தனக்கு சாதமாக கணவன் பதில் சொல்வான் என்று எதிர்பார்த்த காயத்ரி கணவனின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போய் சிலையானாள். என்ன பங்கஜம், தேவகிக்கு பேசி வந்திருக்கும் மாப்பிள்ளைக்கு தனியார் நிறுவனம் ஒன்றில் சிரேஷ்ட மேனேஜர் உத்தியோகமாம். கார் கூட நிறுவனம் கொடுத்துருக்காம். நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு தேவகிக்கு பேசி வந்த மாப்பிள்ளை விருப்பந்தானே? மனைவியை கேட்டார் சண்முகம். பங்கஜத்தின் அனுமதி இல்லாமல் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்பது சண்முகத்துக்கு நன்றாக தெரியும். நான் ஏற்கனவே மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றி விசாரித்தேன். அந்த குடும்பம் எங்களை குடும்பத்தை போலதான். மாப்பிள்ளை ரவீந்திரனுக்கு ஒரு தங்கச்சி மட்டுமாம். கல்லூரி ஒன்றில் கணித ஆசிரியராக இருக்கிறாளாம். படித்த குடும்பமாம். தாயும் படித்த பட்டம் பெற்ற
தமிழ் ஆசிரியராம். என்னை போல் கட்டுப்பாடு உள்ளவளாம் தேவிகைக்கு பொருத்தமான மாமியார் என்று நான் நினைக்கிறேன் என்றாள் பங்கஜம். வீட்டில் மறுபேச்சுக்கு இடம் இருக்கவில்லை. 1 மாதத்தில் ஆடம்பரமாக ரவீந்திரனுக்கும் தேவிகைக்கும் திருமணம் நடந்தேறியது. காயத்ரி பெற்றோருக்கு சண்முகம் எவ்வளவோ சொல்லியும் மகளின் திருமணத்துக்கு அழைப்புதல் பங்கஜம் அனுப்பவில்லை. தேவகி கணவன் வீட்டுக்கு போகும்போது எப்போதும் என் நினைவாக இது உன் கழுத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி மகள் கழுத்தில் தான் போற்றிருந்த 10 பொண்ணு முத்து பதக்க சங்கிலியையும் அவள் காதுகளில் 2 வைரத்தோடுகளையும் போட்டு அனுப்பினாள். இவை எனக்கு என் அம்மா தந்தவை, பரம்பரா சொத்து. எப்போதும் நான் பார்க்கும்போது உன்னிடம் இவை இருக்க வேண்டும். 2 தடவை தேவகிக்கு சொல்லி அனுப்பினாள் பங்கஜம். தேவகி வாய்க்காரி, அதோடு தாய் போல பிடிவாதக்காரி. தனி கொடுத்தன போவோம் என்று கணவனை வற்புறுத்தினான். ரவீந்திரன் ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் அம்மா பிள்ளை. இங்கே பார் தேவகி, என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயது வந்து விட்டது. அதோடு என் தங்கச்சி வைதேகிக்கு திருமணம் செய்து வைப்பது என் பொறுப்பு. இவர்களை பிரிந்து வாழ என்னால் முடியாது என்று காரணம் காட்டி தனி குடித்தனத்துக்கு மறுத்துவிட்டான். அதுவே தேவகிக்கும் ரவீந்திரனுக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் தோன்ற காரணமாக அமைந்தது. ரவீந்திரனின் பெற்றோருக்கு மகன் தங்களை விட்டு பிரிந்து போவது துளிய அளவுக்கும் விருப்பமில்லை. தேவகிக்கு திருமணமாகி 1 வருடத்துக்குள் ரவீந்திரனின் தங்கை வைதேகிக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் பேசி வந்தது. சீதன பிரச்சனையில் திருமணம் தடைபட்டு நின்றது. ரவீந்திரனின் பெற்றோருக்கு முதலில் பார்வைக்குப்பட்டது தேவகி கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியும் 2 காதுகளில் இருந்த வைரத்தோடுகளும் தான். மகனிடம் அதை பற்றி பேசினார்கள். தம்பி ரவீந்திரா, வைதேகிக்கு பேசி வைத்திருக்க மாப்பிள்ளைக்கு நல்ல சம்பளத்தில் உத்தியோகம், படித்த இன்ஜினியர், நல்ல ஜாதிசனா. இது சீதன போதாதால் தடைப்பட்டு நிற்கிறது. இதுக்கு உன் உதவி தேவை. அவசியம் நீ செய்வியா? தாய் கேட்டாள். என்னிடம் அவர்கள் கேட்கும் பணம் அளவுக்கு என் சேமிப்பில் இல்லைம்மா. தங்கச்சிக்கு நீ செய்யாமல் வேறு யார் உதவி செய்வது? உன் உதவி தேவை. உன் மனைவியின் நகைகள் தேவை. அவளிடம் பெற்று தர முடியுமா? ரவீந்திரன் சில வினாடிகள் சிந்தித்து, அம்மா, இப்போ தேவகி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி. அவள் நான் கேட்டாள் நகைகளை தரமாட்டேன் என்று சொல்லவா போகிறாள்? கேட்டு பார்க்கிறேன் என்றான் ரவீந்திரன். தான் போற்றிருந்த தங்கை சங்கிலியும் வைரத்தோடுகளையும் கணவனும் மாமியும் வற்புறுத்தி கேட்டபோது தேவகியால் மறுக்க முடியவில்லை. தேவகியின் நகைகள் வைதேகியின் திருமணத்துக்கு சீதனமாக உதவியது. தலை தீபாவளிக்கு தேவகி கணவனோடு பிறந்த வீடு சென்றபோது பங்கஜம் மகளின் கழுத்தில் தான் போட்ட பதக்க சங்கிலியும் வைரத்தோடுகளையும் காணாது திகைத்தாள். தேவகி, எங்கே உன் கழுத்தில் நான் போட்ட சங்கிலியும் காதில் போட்ட வைரத்தோடுகளும்? என்ன நடந்தது? அவைக்கு விசனத்துடன் பங்கஜம் மகளை கேட்டாள். தன் மாமியாரின் வற்புறுத்தலால் கணவன் கேட்டு தன் மைத்துனியின் திருமணத்துக்கு சீதனத்துக்கு கொடுத்து விட்டதாக நடந்த விபரத்தை தேவகி சொன்னாள். தேவகி சொன்ன முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்த சண்முகம் சிரித்தபடி, வீட்டுக்கு வீடு வாசப்படி பங்கஜம் என்றார்.